இதுதான் செஞ்சி ராணியோட அரண்மனை. மலை மேலே இருக்கிற அரண்மனை. அழகிய தோட்டத்தை ஒன்று காட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போவே ரொம்ப பிரம்மியமாக கட்டியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலு. அப்படியே அந்த மாதிரிங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் திஸ் சைடு. மிக அழகான ஒரு மலையோட தொடர்ச்சி, ரொம்ப பார்க்கவே மிகவும் அழகாக இருக்குது. அப்படியே வந்தோம்னா அப்படியே ராஜாவோட அரண்மனை இருக்க மலை. ராணிக்கு எவ்வளோ அழகாக கட்ட முடியுமோ, ஒரு ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டின மாதிரி அவ்வளோ அழகாக கட்டியிருக்காரு. ஏன்னா பராமரிப்பு இல்லை, ஒரே காரணத்தினால இதோட ஒரு லைட்டை கொஞ்சம் செதஞ்சிருக்கு தவிர மற்றபடி இதை இன்னும் புதுப்பித்தோம் இது மாதிரி ஒரு அழகான அரண்மனையை பார்க்க முடியாது போல தோணுது. உண்மையிலே அவ்வளோ அழகாக எப்படி பிளான் பண்ணாங்க? அப்போ இன்ஜினியர் இல்லாத காலத்து இப்போ ஒரு வீடு கட்ட இன்ஜினியர் அவ்வளோ பிளான் பண்ணுறாங்க. பட் இங்கே எப்படி ஒரு இன்ஜினியர் இல்லாமல் அவ்வளோ பிரம்மியமாக அவ்வளோ அழகாக ஒரு தொடர்ச்சியாக ஒரு மலை மேலே, அதுவும் ஒரு தரையில் கட்டுறத விட ஒரு மலையில் கட்டுறது எவ்வளோ கஷ்டங்கிறது இப்போ புரிஞ்சுக்கணும். அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு கோவில் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஊரை சுற்றி இருக்குது, ஊர் சுற்றி இருக்குது. அப்படியே சின்ன 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 பெட்டி பெட்டியாக தெரியுது. எல்லாமே அழகழகான வீடுகள் இது சுற்றி இருக்குது. அதை சுற்றி ஏரி குளம் செஞ்சு ஊரே ஒரு அழகு தான் போலையே.